ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காடுகள்கிட்ட மசாஜ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மசாஜை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காமிக்குவேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாடி பெயினால் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாஜர் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் லிங்க் டைப் பண்ணுங்கள். நான் லிங்க் அனுப்புவேன். சரிங்களா? இந்த மசாஜரில் அவங்க நிறைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. இதை வாங்கினோம்னா இதெல்லாம் பெனிஃபிட்ஸாக கிடைக்கும்னு. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு வேணால் ரிவ்யூ போடுறேன். ரிவ்யூ வீடியோ வேணால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மசாஜோட ரேட் பார்த்தீங்கன்னா 4000 நீங்கள் போட்டிருக்காங்களா. ஆக்சுவலி நான் காடுகள்கிட்ட ஜஸ்ட் 950 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இதில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா மசாஜர் இருக்கும். அது கூட 4 ஹெட்டு கிடைக்கும். யூசர் மேனுவல் கிடைக்கும். 4 ஹெட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 4 ஹெட்டு. இந்த 4 ஷேப்லேயே ஹெட் இருக்கும். உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூசர் மேனுவல்லே அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குதுன்னு நான் நம்புவேன். சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. இப்போ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இதை ஓப்பன் பண்ணோம்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. இதை ஓரமாக வச்சுப்போம். ஓகேவா. அடுத்து வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. அதில் கியூஆர் கோட்லாம் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அடுத்து இதுதான் மேஜர் பார்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாஜருக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க. இதை கவர் பண்ணி தந்திருக்காங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஹெட்டு சொன்னாங்க இல்லைங்களா. இதில் பால் ஹெட் தந்திருக்காங்க. இது பாருங்களேன், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி இங்கே ஒரு ஹெட் தந்திருக்காங்க. இந்த ஹெட்டு எதுக்குன்னு தெரியல, அப்புறமேட்டா பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு ஹெட் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹெட் தந்திருக்காங்க. ஸோ 4 ஹெட் தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜர் தந்திருக்காங்க. இந்த மசாஜரில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் 10 நிமிஷம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. காமிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு நின்றுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளார விட்டுட்டு திருவிக்கலாம். நான் இதுக்கு எதுவும் யூசர் மேனுவல் படிக்கல. மோஸ்ட்லி எந்த இதுக்குமே யூசர் மேனுவல் படித்து அதுக்கப்புறமேட்டு வென் பண்ணுவோம் பிடிக்க மாட்டேங்குங்க. அப்படியே தான் பண்ண தோணுது. இப்போது லாங் ப்ரெஸ் பண்ண உடனே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லாவே தான் இருக்குது. இருந்தாலும் பெயின் இருக்க ஏரியாவில் நான் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுவேன். சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா மூடு இருக்குது. அந்த பவர் பட்டனே அழுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அழுத்த அந்த லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மூணு சேஞ்ச் ஆகுது. சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். யார் தப்பு பண்ணா நான் திருத்திக்குவேன். அப்போ நான் ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. இது பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இப்போ இருந்தால் சாரி மக்களே.